சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஈஸ்வரி வாயை அடக்கிறதுக்காகவே தமிழ் கர்ப்பமானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஈஸ்வரிக்கு தமிழை டாக்டருக்கு படிக்க வைக்கிற விஷயம் தெரிஞ்சதும் லபோ திபோன்னு கடந்து குதின்னு குதிக்குது. எப்படி இந்த ராஜாங்கம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்காரு. இவரை புரிஞ்சுக்கிறவே முடியல. அது என்னவோ மற்ற பிள்ளைனா படிக்க வைக்க கூடாது, வயசு பிள்ளைனா படிதாண்டி போய் படிக்க கூடாதுன்னு சொல்லி ஆனா ஊனான்னு சொல்லி ஏதாவது ஒரு கருத்து பேசிக்கிட்டு இருக்கிற ஆளு இப்ப திடீர்னு தான் பிள்ளை வந்து கண்கலங்கி இந்த மாதிரி என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே எப்படி இந்த ஆளு வந்து ஒத்துக்கிட்டாரு? இல்லடி, அந்த ஆள் ஒத்துக்கிட்டாலும் சரி, இந்த தமிழ்ச்செல்வி வாயாலேயே இல்ல மாமா, நான் வந்து இந்த மாதிரி மாசமா இருக்கேன், அதனால இப்பத்தட்டிக்கு என்னால டாக்டருக்கெல்லாம் படிக்க போக முடியாது அப்படின்னு சொல்லி அவ வாயாலேயே சொல்ல வைக்கணும். அவ வாயாலேயே சொல்லிட்டா ராஜாங்க அப்புறம் என்ன சொல்லுவாரு? அவருக்கு வேற வழியே இல்ல. அதனால இவளை தாண்டி நம்ம சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா சித்ரா கிட்ட புலம்பவும், அப்பதான் தமிழ் அந்த பக்கம் வரவும், அம்மாடி தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிடவும், என்னம்மா டாக்டரை பிடிச்சு பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், என்னமோ நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு உன் மாமனார் சம்மதம் சொல்லிட்டாராமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஆமாத்த அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நீ டாக்டருக்கு படிக்க போக கூடாது. ஒருவேளை அப்படி நீ சம்மதிச்சு டாக்டருக்கு படிக்க போனேன்னு வையி, நீ வயிற்றுல வச்சிருக்க பாரு ஒரு துணி மூட்டை, அந்த துணி மூட்டை விஷயத்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் படம் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், தமிழுக்கு அத்தை அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்றது என்னுடைய லட்சியம் கனவுத்த, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, இப்பதான் மாமாவே சம்மதம் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும், அப்ப நீ டாக்டருக்கு படிக்க போக கூடாது. உன் மாமனார்கிட்டையும் உன் புருஷங்கிட்டையும் போய், என்னங்க மாமா இந்த மாதிரி நான் மாசமா இருக்கிறதுனால என்னால இப்பத்தட்டிக்கு டாக்டருக்கு படிக்கிறத பத்தி யோசிக்க முடியாது, நல்லபடியா அந்த வீட்டு வாரிசை பெத்து கொடுத்ததுக்கு அப்புறமா நான் டாக்டருக்கு படிக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓ வாயாலேயே நீ சொல்லணும். அன்னைக்கு எப்படி பத்திரிக்கைக்காரவ முன்னாடி பேசுனியோ அதே பதில தான் ஓ மாமனார்கிட்டே நீ அழுத்தம் திருத்தமா சொல்லணும். நீ டாக்டருக்கு படிக்க போக கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்ப பார்த்தா தமிழுக்கு கோவம் வந்துருது. என்ன சொன்னீங்க? டாக்டருக்கு நான் படிக்க போக கூடாதா? நான் டாக்டருக்கு படிக்க போவேன், நான் டாக்டராயே தீர்வேன். இப்ப என்ன, வயிற்றுல இருக்கிற துணிமுட்டை விஷயத்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் என் புருஷன்கிட்டையும் தானே சொல்லுவேன்னு சொல்றீங்க. நானே என் புருஷன்கிட்ட போய் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வயிற்றுல துணி மூட்டையை தான் வச்சிருக்கேன், நான் மாசமாலாம் அப்படின்னு என் புருஷன்கிட்ட நானே எடுத்து சொல்லிக்கிறேன், நீங்க ஒன்றும் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விறுவிறுன்னு போகவும், என்னம்மா இப்ப இவளே போய் இந்த விஷயத்த சொல்லிட்டானா, இந்த விஷயத்த வச்சுதானம்மா போஸை நம்ம இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் முடிவு பண்ணியிருந்தோம், இப்ப இவளே இந்த விஷயத்த சொல்லிட்டானா அப்புறம் எப்படிமா நம்ம போஸ் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா பதட்டத்தோட சொல்லவும், அதெல்லாம் அவ சொல்ல மாட்டாடி, நம்ம கிட்ட சும்மா பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கா, எப்படி அவ போய் சேது கிட்ட சொல்லுவா? சேது இப்பதான் கண்ணே பொண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவகிட்ட உருகிக்கிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வீட்டுல எல்லாரும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த மட்டும் இப்ப போய் அவ சொன்னான்னு வையி, இவ டாக்டருக்கும் படிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, நேரா அவ ஆத்தாப்பா வீட்டுல போய் தான் இவ உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அது எப்படிமா இவ ஒருவேளை சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், அதெல்லாம் சொல்ல மாட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு.